The kinetic energies of two similar cars A and B are 100 joule and 225 joule respectively. The kinetic energy of similar car A கார் ஏ கார் பின்னு வச்சுருக்காங்க. அதில் கார் ஏக்கு வந்து 100 ஜூல் கைனடிக் எனர்ஜியும் கார் பி வந்து 220 ஜூல்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பிரேக் அப்ளை பண்ணும்போது ஆனால் அப்ளை கார் ஏ ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் 1000 மீட்டர் 1000 மீட்டருக்கு பிறகு வந்து கார் ஏன்னு இருந்தது. கார் பி வந்து என்னென்னா ஆஃப்டர் 1500 மீட்டர். இஸ் கார் பி ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் 1500 மீட்டர். இது 1000 மீட்டர். அதே மாதிரி கார் பி வந்து 1500 மீட்டர். அப்போ அதை டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது கைனடிக் எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோர்ஸை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஏ அண்ட் எஃப்பி ஆர் ஃபோர்ஸஸ் அப்ளைட் பை தி பிரேக்ஸ் ஆன் கார்ஸ். ஃபோர்ஸ் அப்ளை பை தி பிரேக் வந்து கார் ஏல உள்ள பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளை பண்ணக்கூடிய அந்த பிரேக்கில் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எஃப்இயும் மாதிரி கார் பிக்கு வந்து எஃப்பி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் அக்கார்டிங் டு கைனடிக் எனர்ஜி தியரம் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தெரியும். ஸோ ஒர்க் டன்ங்கிறது என்னது உங்களுக்கு நம்ம ஒர்க் டன் அந்த டபிள்யூடின்னு எடுத்துக்கலாம், டபிள்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா? டபிள்யூ ஈக்குவல் டு என்னது எஃப் டாட் எஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் கைனடிக் எனர்ஜி. இப்போது ஏ அண்ட் பிங்கும் போது நடந்தது டெல்டா கேஇங்கிறது வந்து கார் ஏக்கு. அப்போது எஃப்ஏஎஸ்ஏ ஓகேவா? இப்போ காஸ் தீட்டா நீங்கள் வந்து தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை தீட்டா ஜீரோனா காஸ் ஜீரோ வந்து 1 சரியா? பிகாஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் டைரக்ஷன்லேயே வந்து இன்னும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குங்கிறதால தீட்டா ஜீரோ, இப்போ காஸ் ஜீரோ வந்து 1. அதனால் நம்ம இங்கே காஸ் தீட்டா மென்ஷன் பண்ணல. அசில் சரினா உங்களுக்கு டெல் கேபி வந்து என்னது எபி எஸ்பி. பிரேக் அப்ளைங்கிறதால நெகட்டிவ் சைன் அப்படி இண்டிகேட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் கேன்சல் ஆயிரும். எஸ்சிங்கிறது என்னது 1000 மீட்டர். பிரேக் அப்ளை பண்ண 1000 மீட்டரும் பிரேக் அப்ளை பண்ணது பி கார் வந்து 1500 மீட்டர். இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏ வந்து என்னது 100, கைனடிக் எனர்ஜி ஆஃப் பி வந்து 225 சரியா? ஸோ இப்போது எஃப்ஏபி எஃப்பி அப்படிங்கிற படிக்கும் போது 1500 நீங்கள் வந்துடும். அது கிராஸ் ப்ராடக்ட் வச்சுக்கலாம், இது வந்து கீழே வைக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ சிம்ப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து என்னது மேலே வந்து உங்களுக்கு 1500 × 100ம் டினாமினேட்டில் வந்து 225 × 1000 இருக்கும். இப்போ சிம்ப்ளை பண்ணலாம், we can get 2/3 சரியா? ஸோ நீங்கள் சிம்ப்ளை பண்ணி பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் 2/3 தான் வரும். FA/FB. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.